ஹாய் மக்களே, நாங்கள் இன்றைக்கி பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த பன்னீர் டிக்கா செய்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 2 குடமிளகாய் எடுத்து அதை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் இதே போல் தடியாக கட் பண்ணி வச்சா தான் அந்த ஸ்டிக்கில் போடும்போது அது உடஞ்சி போகாமல் வரும். 2 குடமிளகாய் சேர்த்ததும் இல்லாமல் இதுக்கு நாங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பெரிய வெங்காயமாக கூட எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் இதே போல் நம்ம கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெங்காயமும் குடமிளகாவும் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு 10 ரூபாய் தயிர் வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். நாம் தயிரை ஆட் பண்ணதும் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இவை ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்பூனோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதோடு நான் இஞ்சியும் பூண்டையும் அரைச்சிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டை அரைக்கும் போதே காஞ்ச மிளகாயோட விதையும் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கேன். அந்த அரைச்ச இஞ்சி பூண்டு விதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட போகிறோம். நம்ம சேர்த்த அந்த எல்லா இன்க்ரீடியனும் பன்னீர் அப்புறம் அந்த எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா ஈவனாக அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள, இந்த மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி. இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நான் அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நான் க்ரில் பேனை ப்ரீ ஹீட் பண்ணி வைக்க போகிறேன். இப்படி கலந்த பிறகு எங்கள் வீட்டில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக காரம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் காரத்தை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டேன். பன்னீர் டிக்கா செய்ய இந்த ஸ்டிக்கு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த ஸ்டிக்கு கிடச்சதுனால அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு குடமிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பன்னீர், திருப்பி மறுபடியும் வெங்காயம், அதுக்கப்புறம் குடமிளகா வச்சுட்டு 3 தான் என்னால் ஒரு ஸ்டிக்கில் வைக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி க்ரில் பேனில் நான் அதை வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 200 கிராம் பன்னீருக்கு எனக்கு 6 ஸ்டிக்கில் 3 பன்னீர் டிக்கா செய்ய முடிஞ்சிச்சு. இது ஈவனாக குக் ஆகணுன்றதுக்காக அப்பப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை இது மேலே தடவி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் டிக்கா செஞ்சு முடிச்சாச்சு. இதை நாங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே இவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.